இந்த பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே க்ளோசர் வச்சு உள்ளே வந்து ஜிப் லைனிங்லாம் வச்சு தைச்சிருக்கேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளான பர்ஸு. இந்த பர்ஸ் போடுற ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். இது வந்து இவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கான 50-50 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். 50-50 ஒயர் வந்து போடுறதுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒயர். அந்த ஒயர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒயர் கூடைகள் எல்லா டைப் கூடைகளும் ஆன்லைன் கிளாஸஸில் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. போன வீடியோவில் இதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் இதுக்கு க்ளோசர் பார்ட்டுக்காக ஒயர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பர்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. மொத்தம் 15 நாட்ஸ் இதில் போட்டிருக்கேன். 15 நாட்ஸையும் ஜாயின் பண்ணலாம். இந்த பர்ஸ் வந்து சிவன்கன் நாட் யூஸ் பண்ணி போட்டிருக்கனால நம்ம சிவன்கன் நாட்டில் தான் நாட் போடணும். அதனால வந்து 2 நாட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஒயரை வந்து ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒயரை எஸ் மாதிரி வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுடலாம். கீழே இருக்கிற அந்த திருமண ஒயரை லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட்டை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற எக்ஸ் ஷேப்லேயும் நீங்கள் வந்து நாட் போட்டு வச்சு அதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண பின்னாடி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கலாம். மொத்தம் 5 லைன்ஸ் போடணும். மேல் லைனும் கீழ் லைனும் நார்மல் கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. சிவன்கன் நாட்டில் வந்து ஒரு நாட் நார்மலும் ஒரு நாட் சிவன்கன் வரும் இல்லையா, அதனால அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு மேலே வந்து 3 ஒயர்களும் கீழே 3 ஒயர்களும் கிராஸாக வருது இல்லையா, அதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் சேர்த்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம். கார்னர் வந்து சிவன்கன் நாட்டில் தான் டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி 4 கார்னரும் டர்ன் பண்ணிடுங்க. 4 கார்னரை டர்ன் பண்ணிட்டு இதில் எல்லா பக்கம் ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் 2 சைட்லேயும் சென்டர் நாட் வருது இல்லையா, அதை பிரித்து விட்டுட்டு அதையும் சிவன்கன் நாட் போட்டுக்கோங்க. சிவன்கன் நாட் போட்ட பின்னாடி கண்டினியூஸாக நம்ம நாட்ஸ் போட்டு வர வேண்டியதுதான். ஒரு லைன் சிவன்கன் நாட்டும் ஒரு லைன் வந்து கிராஸ் நாட்டும் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.